ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன தக்ஷிணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடும். படத்தோட ஸ்டோரி இப்போ ஹைதராபாத்தில் ஸ்டார்டிங் ஆகும். அங்கே மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை முடிச்சிட்டு அப்படியே ராத்திரி 9 மணி ஆஃபீஸை விட்டு கார் பார்க்கிங்க்கு வராங்க. அப்போ அந்த பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இருக்கிற காரு திடீர்னு ரிவர்ஸ் அடிச்சு அந்த வேலை முடிச்சிட்டு வர பொண்ணு மேல அடிக்கிற மாதிரி அவங்களுக்கும் பயங்கரமா கோவம் வந்து என்னையா வண்டி ஓட்டுற அப்படின்னு அந்த பையனை பச்சையா கேட்டுட்டு அவங்களும் கிளம்பலான்னு பார்க்க இப்ப அந்த நைட் டைம்ல ஒரு வெள்ளை கலர் காரு ரோட்ல வேகமா போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த கார்ல பெட்ரோல் இல்லாம பெட்ரோல் போடுறதுக்கும் பெட்ரோல் பங்க் அந்த டிரைவர் வராரு. அந்த டேங்கை ஃபில் பண்ண செல்றாரு. பெட்ரோல் போடுறவரும் டேங்க் பக்கத்துல வர அந்த காரோட டிக்கில இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அதுல அந்த பெட்ரோல் போடுறவருக்கும் ஒரு சந்தேகம் வருது. அது என்னன்னு திறந்து பார்க்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள அந்த டிரைவர் காரை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்ப அப்படியே அந்த காரை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயில்ல நிப்பற்ற. இப்ப அந்த காருக்கு பின்னாடி கார்பெட் கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்கள தாங்க இந்த மர்ம நபர் கடத்திக்கிட்டு வந்திருக்கு. இப்ப அவங்களுமே இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்க இருக்கிற ஒரு ராடை எடுத்துட்டு இவனுக்கு அடிச்சுட்டு அவங்க தப்பிக்கலான்னு பாக்க சுத்தி காடு பகுதியா இருக்கிறதுனால அவங்களாலும் தப்பிக்க முடியாம ஒரு பகுதியில விழுந்துட்டு அவங்களையும் அந்த மர்ம நபர் இழுத்துட்டு போற மாதிரி அப்படி கோயிலுக்கு பக்கத்துல வச்சு ரொம்ப மோசமான முறையில பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில போட்டு தள்ளுற மாதிரியும் காட்டுறாங்க. அதே ரொம்ப கொடூரமா தாங்க ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்ப அந்த சம்பவ இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு லேடி இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. யாரியா கோயிலுக்கு பக்கத்துல வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல இறந்து போன பொண்ணோட வெறும் உடம்பு மட்டும் தாங்க. இந்த மர்ம நபர் ரொம்பவும் கொடூரமானவன். பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள போட்டு தள்ளி அவங்களுடைய உடலை மட்டும் ஒரு இடத்துல போட்டு மேல இருக்கிற தலையை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு போவான் போல. இப்ப கட் பண்ணா நியூஸ்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அது எல்லாத்தையும் ஒரு டீ கடையில உட்காந்து கையில ஒரு கருப்பு பேக்கோட இந்த மர்ம நபர் கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்படியே கட் பண்ண அடுத்ததா நம்ம படத்தோட ஹீரோயின் தக்ஷினாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இடிஞ்சு போன மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. முடிய வேற நல்லா ஷோட்டா வெட்டிக்கிட்டு பெரும் சோகத்தோட தான் இருப்பாங்க. அப்பதான் ஊருக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையும் அங்க நம்ம ஹீரோயின் கேள்விப்படுறாங்க. உடனே அங்க இருந்து அந்த பொண்ணோட உடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இருக்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுலயும் உடம்பெல்லாம் அடக்கம் பண்ணி அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப பாவங்க, அவங்க அழுந்துகிட்டே இருக்காங்க. நம்ம பொண்ணோட தலைய கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே அழுந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அவங்க வீட்டுல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. இதெல்லாம் வெளியில இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்த ஹீரோயின் என்னென்ன ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல அந்த இறந்து போன பொண்ணோட முடிகளையும் தலையும் யாரும் அங்க அனுப்பியிருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினுக்கும் எவன்டா இந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சுட்டு போனதுன்னு சொல்லி பொண்ணோட வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு மெக்கானிக் கடை மாதிரி இருக்கு. அங்க ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கும் வந்து 1 மணி நேரம் இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து போன அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு லேடி போலீஸும் கான்ஸ்டபிளும் வராங்க. அவங்களும் எதிர்க்க இருக்கிற அந்த கடையில சிசிடிவி கேமராவை கவனிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் கேட்டு வர அப்பதான் அந்த கடையில இருக்கிற நபர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேடம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்ப அவங்க போலீஸ் இல்லையான்னு கேட்க இந்த இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமான ஒரு கேள்வி வருது. இன்ஸ்பெக்டர் நம்ம இருக்கோம், நம்மளை தவிர இந்த கேஸை வேற யாரு விசாரிக்கிறது, அப்படி யார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போனது அப்படின்னு நம்ம ஹீரோயின் நடந்துட்டு வந்து அந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சந்தேகத்தின் பெயர்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு பீச் ஓரத்துல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு முடி வச்சிருக்கிற ஒரு அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுல போட்டுட்டு போறத கவனிச்சிருப்பாங்க. அந்த முடி வச்சுக்கிட்டு இருக்கிறவன் இப்ப பீச் ஓரத்துல இருந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்படி அவங்க கிட்ட லைட்டர் இருக்கான்னு கேட்டு பேச்சு போட கட்டத்துல தான் போன்ல இருக்கிற அவனோட போட்டோவையும் காட்டி நீதான் அந்த பொண்ணை போட்டு தள்ளினியா, நீதான் அந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சுட்டு போனியா சொல்லுடா அப்படின்ற மாதிரி மடிச்சு கேட்க அப்பதான் அந்த பையனுமே அழுந்துகிட்டு அக்கா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுக்கா, இந்த போதை பழக்கத்துல கொஞ்சம் அடிமையா இருக்கிறவன் என்கிட்ட வந்து கொஞ்சம் போதை பொருளை கொடுத்துட்டு கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸையும் கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுலயும் கொடுக்க அதனால தான்க்கா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல அந்த முடி வச்ச பையனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க கிட்டேயும் அந்த பையன் அதே சொல்றான், கிட்ட இதை கொடுக்க சொன்னவன் எப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்கும் போது கொஞ்சம் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருந்தா, முக்கியமா அவனுக்கு அவனுடைய ரைட்டு கை இல்லை அப்படின்ற மாதிரி அந்த முடி வச்சவனும் ஓ நீங்க தான் போலீஸா, அப்ப முன்னாடி ஒரு லேடி உங்களை மாதிரியே கேள்வி கேட்டாங்களே அவங்க போலீஸ் இல்ல அப்படின்னு கேட்க இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு ஒரு பொண்ணு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவப்பட்டு அவங்க அந்த சிசிடிவி கேமரால இருந்து ஹீரோயினை போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை காமிச்சு இவங்களான்னு கேட்க இப்ப அந்த முடி வச்சவனும் மாமான்னு சொல்ல முதல்ல இந்த பொண்ணை நம்ம பிடிச்சானும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஹீரோயினுமே மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு போன அந்த மர்ம சைக்கோவை தேடி தேடி இன்னும் சோர்ந்து போய்
ஆயிருப்பாங்க. இவங்க போலீஸும் இல்ல, எதுக்காக தனியா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே வேளையில தான் பீச் ஓரத்துல இன்னொரு சம்பவம் நடக்குது. ரெண்டாவதா இன்னொரு பெண்மணி அங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்களும் அதே பேட்டர்ன்ல அவங்களுடைய உடம்பு மட்டும் தாங்க அங்க இருக்குது. இப்ப அந்த இடத்துக்கும் போலீஸ்காரங்க வராங்க. என்னையா ரெண்டாவது நாள் இன்னொரு சம்பவம் நடந்துருச்சு, இதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இப்ப அதே கூட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து நின்னு அதெல்லாம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயின் இருக்கிறது அந்த லேடி போலீஸ் கவனிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட அன்னைக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போனவ, அப்புறம் அந்த முடி வச்சவன் விசாரிச்சேன்னு சொன்னவன், நம்ம போட்டோல பார்த்த அந்த பொண்ணு தானே, அவ இங்க நிக்கிறா, அவளை போய் பிடிங்க, எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. போலீஸ் அனுப்பி அந்த பொண்ணை பிடிக்க சொல்ல வேலையில நம்ம ஹீரோயினும் அதே கூட்டத்துல ஒரு தாத்தா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மர்மமான முறையில அங்கிருந்து கிளம்புறதையும் பாக்குறாங்க. இப்ப அந்த தாத்தாவே ஹீரோயின் ஃபாலோ பண்ணி போக, இப்ப அந்த தாத்தா திருட்டு முழிச்சிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறாரு. இப்ப ஹீரோயினும் இன்னும் வேகமா அந்த தாத்தா பின்னாடி ஓட, ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரரும் அவங்க பின்னாடி ஓட, ஒரு கட்டத்துல ரோடு இருக்குங்க, அந்த ரோடு அந்த தாத்தா கிராஸ் பண்ணி போயிடுறாரு. ஆனா ஹீரோயின் கிராஸ் பண்ணும் போது அங்க வந்த வண்டி அங்கே மயக்கத்துக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் யார், எதுக்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் ஹீரோயின் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு நாளா காட்டின அந்த மர்ம நபருக்கும் ஹீரோயினுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பிளாஷ்பேக் குள்ள போதுங்க. கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விசாகப்பட்டினத்தை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு ஏசிபியா இருப்பாங்க. அதே ஊருக்குள்ள ஒரு கவர்மெண்ட் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் முதல் முறையில இந்த மர்ம நபர் சைக்கோ இருக்கான், தன்னுடைய முதல் கொலையை பண்ணிருப்பான். அப்படி அந்த பஸ்ல பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த பஸ்லயே போட்டு தள்ளிட்டு அந்த பஸ்ஸோட டாப்ல போட்டுட்டு, இப்ப அந்த பஸ்லயே ஒரு அப்பாவி பேசஞ்சர் மாதிரி உட்கார்ந்து அங்க இருக்கிற இன்னொரு பையனோட போனை ஆட்டைய போட்டு தலையில ஒரு குல்லாவும் போட்டுக்கிட்டு இப்ப போலீஸ்காரருக்கும் போன் பண்ணுவா. ஐயா, நான் இந்த கவர்மெண்ட் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா இந்த பஸ்ஸோட டாப்ல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, ஏதோ பயங்கரமான நாத்தம் அடிக்குது, கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போனை பஸ்லயே விட்டுட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போயிடுவா. இப்ப அந்த இடத்துல பஸ்ஸை மடக்கி நம்ம ஹீரோயின் அப்ப ஏசிபியா இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க தான் இந்த கேஸை முதல் வாட்டி விசாரிக்க வராங்க. இப்ப எப்படி இந்த இளம் பெண்கள் எல்லாம் மர்மமான முறையில அந்த சைக்கோ போட்டு தள்ளுவாங்க, அதே மாதிரி தான் விசாகப்பட்டினத்திலயும் பண்ணிருக்கா. அப்படி அங்கே ஒரு பெண்ணோட உடம்பு மட்டும் தாங்க அங்க இருக்கு. அது நேர்ல வந்து பாக்குற ஹீரோயினும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்டேயும் அந்த பஸ் எந்த ஸ்டாப்ல எல்லாம் நின்னது, எங்கெங்க எல்லாம் சிசிடிவி கேமரா இருந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் சோதனை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லு. இப்ப அந்த பஸ்ல ஒருத்தரோட போனை வாங்கித்தானே அந்த மர்ம நபர் கால் பண்ணிருப்பா. அப்படி அந்த போனோட ஓனரை கூப்பிட்டும் விசாரிக்கிறாங்க. மேடம் மேடம், பஸ்ல என்னுடைய போனு தொலைஞ்சு போச்சு மேடம், அது எனக்கு கிடைக்கவே இல்லை, கடைசியில அந்த போனை எடுத்து விளையாடி இருக்கா மேடம், என்ன விட்டுடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி மழுற. அதே மாதிரி அந்த மர்ம நபருக்கு பின்னாடி ஒரு பேசஞ்சர் உட்கார்ந்து இருப்பா. அவருமே நான் அந்த மர்ம நபர் எல்லாம் பார்க்கல, தலையில குல்லா போட்டு இருந்தான், ஆனா பாக்குறதுக்கு ஒரு சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருந்தான், ஏதோ அவன் பிரேங்க் தான் பண்றான் போலான்னு மாதிரி நினைச்சேன், ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது அது உண்மைன்னு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப அந்த இடத்துல இறந்து போன அந்த பெண்ணோட ரிப்போர்ட்டையும் கேக்குறாங்க. அந்த டாக்டருமே அந்த சைக்கோ ரொம்ப மோசமானவனா இருந்திருக்கா, ஹீரோயினும் அந்த பொண்ணு அவன் போட்டு மட்டும் தான் தள்ளினானா இல்ல கெடுக்கவும் செஞ்சானா அப்படின்ற மாதிரி கேட்க, டாக்டருமே இல்ல இல்ல அவன் கெடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணல, அவனோட இன்டென்ஷன் எல்லாமே போட்டு தள்ளுறதுல தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரின்னு சொல்லி இப்ப கட் பண்ண அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அதே சூப்பர் மார்க்கெட்ல அதே மர்ம நபர் சில பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப அதே சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 30 வயசு இருக்கிற ஒரு இளம் பெண்ணையும் பாக்குறா. இப்ப அவங்க சூப்பர் மார்க்கெட்ல பொருட்களை வாங்கிட்டு கார் பார்க்கிங்க்கு வராங்க. இப்ப அந்த கார் பார்க்கிங்லயும் மர்ம நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அவன் கையில இருக்கிற ஒரு சுத்தியல் எடுத்து அந்த பொண்ணோட கால்ல அடிச்சு அந்த பொண்ணு அன்காசியஸ் ஆக்கி அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறான். இப்ப அந்த பொண்ணு முழிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு முழிச்சிட்டு அண்ணா என்ன விட்டுடுங்கண்ணா ப்ளீஸ்னா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கெஞ்சுறாங்க. கொஞ்சம் கூட மதிக்காம இப்ப அந்த பொண்ணை அதே பேட்டர்ன்ல போட்டு தள்ளுறா. கட் பண்ணா இப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பில்டிங் நம்ம ஹீரோயின் ஏசிபி வராங்க. மறுபடியும் இதே பேட்டர்ன்ல இன்னொரு சம்பவம் நடந்ததையும் பாக்குறாங்க. டாக்டர் ரிப்போர்ட் வருது, அதுலயும் அந்த மர்ம நபர் அந்த பொண்ணை கெடுக்கல, வெறும் போட்டு தான் தள்ளி இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்லு. இப்ப ஹீரோயினும் இதுவரைக்கும் 10 வருஷத்துல இதே மாதிரி நடந்த எல்லா வழக்குகளையும் எடுத்து பாக்குறாங்க. அதே மாதிரி இறந்த பெண்களோட வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு எதிராக முன்விரோதம் இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு எந்த முன்விரோதமும் இல்ல. அப்பதான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த மர்ம நபர் ஒரு சைக்கோ. இந்த சைக்கோகளுக்கு தங்களை பத்தி எப்பவுமே இந்த ஊருக்குள்ள பேசணும், ஊரு மக்கள் எல்லாம் நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்காக தான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்க. கூட இந்த நியூஸ்ல போற செய்தி எல்லாம் பார்த்து அவ ஒரு பக்கம் இருந்து சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பான். இதை நம்ம தடுத்து நிப்பட்டி ஆகணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளேன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கட் பண்ணா நிறைய பிரஸ்காரங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பிரஸ் மீட்டிங் வைக்கிறாங்க. அதுலயும் இந்த மர்ம நபரான சைக்கோ ஒவ்வொரு திசைக்கு ஏத்த மாதிரி இந்த விஷயங்களை பண்றான். அதாவது முதல் பெண் இறந்த திசை நார்த், 2ஆவதா பெண் இறந்த திசை சவுத், அடுத்ததா ஈஸ்ட்ல நடக்கிற
நடக்கலாம், இல்லனா வெஸ்ட்ல நடக்கலாம். அதை நாம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிறவங்களும் இதெல்லாம் அவ எதுக்காக பண்ணிக்கிட்டு சம்பந்தப்பட்ட பெண்கள் எல்லாம் அவன் கிடைத்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்பதான் நம்ம ஹீரோயினும் அவன் எந்த பெண்களையும் கிடைக்கல, அவங்களோட கதையை மட்டும் முடிச்சிட்டு போயிட்டு ஒருவேளை அவன் ஆண்மையற்றவனா இருக்கணும், அதனால தான் எந்த பெண்களையும் அவனால கிடைக்க முடியாம அந்த பெண்களை கொல்ல மட்டும் செய்யறா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லி இதெல்லாம் உட்காந்து டிவியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற சைக்கோவுமே பயங்கரமா கோவப்பட்டு எது நம்ம ஆண்மையற்றவனா நம்மள போய் இப்படி சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப அவன் ஒரு பார்ல உட்கார்ந்து தாங்க இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அந்த பார்ல பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க இந்த சைக்கோ ஆண்மையற்றவனு சொல்லி கிண்டல் பண்ணி வேற பேசுறாங்களா. அதுல அவனுக்கு இன்னமும் பயங்கரமான கோபம் வருது. அப்படியான ஒரு டைம்ல தான் அந்த சைக்கோ மூணாவதா இன்னொரு பொண்ணையும் கடத்து ரகசியமான ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வந்த ஒரு சுத்தியலை வச்சு அந்த பொண்ணை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த சுத்தியலை எடுத்து தன்னோட தலைக்கு சைக்கோ அடிச்சுக்க செய்யறானுங்க. இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணும் பயங்கரமா பயப்படுறான். எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கிறதாகவோ என்ன தயவு செஞ்சு விட்டுரு நீ என்ன சொன்னாலும் கேக்குற அப்படி என்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த சைக்கோவோட பேர் கார்த்திக்குங்க. இதுக்கப்புறம் அந்த சைக்கோவை கார்த்திக் என்ன கூப்பிடுவேன். அந்த கார்த்திக் நீ என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போ, நான் என்னெல்லாம் உனக்கு சொல்றேன் அதே நீ ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் அப்படி என்ற மாதிரி அவன் அதுக்கும் அந்த பொண்ணு சம்மதிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஏசிபிஎம் அவங்களுடைய ஸ்டேஷன்ல இருக்க அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்சம் பயத்தோட நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னமா ஆச்சு உனக்கு என்ன நடந்தது அப்படி என்ற மாதிரி கேட்க ஊரே தேடிக்கிட்டே இருக்கே சைக்கோ, அந்த சைக்கோ என்ன போட்டு தள்ள வந்துட்டா, இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம் இருக்கு, நாளைக்கு என்னுடைய என்கேஜ்மெண்ட், அவன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு ரகசியமான இடத்துல வச்சு என் கதையை முடிக்கலான்னு வந்தான். ஆனா அந்த இடத்துல நல்ல வேலை ஒரு இளைஞர் வந்து என்ன காப்பாத்தினாரு. இந்த கார்த்திக் அப்படி என்ற மாதிரி எந்த சைக்கோ இந்த எல்லா விஷயத்தையும் பண்றான் அந்த சைக்கோ இப்ப நல்லவன் மாதிரி நம்ம ஹீரோயின் ஏசிபி முன்னாடி வந்து நிக்கிறான். ஹீரோயினும் அப்படியா நீ தான் இந்த பொண்ணை காப்பாத்தினியா, எந்த இடத்துல இருந்து காப்பாத்தி அங்க பில்டிங் எல்லாம் கட்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம், அங்க இருந்து தான் காப்பாத்தினேன், நான் அங்கதான் மேடம் கொளுத்து வேலை பாக்குறேன். அப்படி அந்த பில்டிங்ல ஏதோ ஒரு மர்ம நபர் இருந்தா மேடம், அவனுக்கு ஒரு கண்ணு வேற இல்ல மேடம், இந்த பொண்ணை சுத்தியில வச்சு அடிக்கலான்னு வந்தா, நல்ல வேலை நான் அவனை தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரின்னு சொல்ல ஹீரோயினும் சரி நீ ஸ்டேஷன்ல ஆமா பொண்ணு நீ வீட்டுக்கு போமா, கான்ஸ்டபிள் 2 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு வர ஆனா போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுக்காம எங்கேயோ டீ குடிக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல போயிடு. இப்ப அந்த பொண்ணு கடத்தப்பட்ட மாதிரி இப்ப அந்த இடத்துக்கு கொஞ்சம் சீன்களுக்கு முன்னாடி தாடி வளர்த்துக்கிட்டு ஒரு தாத்தா நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடி இருப்பாங்களே ஞாபகம் இருக்கு, அந்த தாத்தா அந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணோட கதையை முடிக்கிற மாதிரி காமிக்க. அப்படி அந்த தாத்தாக்கும் இந்த மர்ம நபரான கார்த்திக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அவர் இந்த காரியத்தை பண்றாரு அப்படி என்ற மாதிரி எல்லாம் ஒரு டிஸ்டோட பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப ஹீரோயினுக்கு செய்தி வருது, அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போனோம். அதாவது ஈஸ்ட் சைட்ல இப்ப அந்த பொண்ணு இறந்து கிடக்குறாங்க, அவங்களும் அதே பேட்டர்ன்ல தான் போட்டு தள்ளப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினும் பயங்கரமா அழுகு, நேத்து தான் இந்த பொண்ணு எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஒரு வாரத்துல கல்யாணம், நல்ல வேலை இந்த கார்த்திக் காப்பாத்திட்டான்னு சொன்னா, ஆனா அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாம போடிச்சு அப்படி என்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இந்த கார்த்திகன் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு ஒரு வழியா அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்ததும் ஹீரோயின் முன்னாடி மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம், மர்ம நபர் கிட்ட இருந்து நான் காப்பாத்தின பொண்ணையே போட்டு தள்ளிட்டான், நான் எல்லாம் ஏமாத்துறேன் மேடம், அடுத்து என்ன ஏதாவது பண்றதுக்கு என்ன காப்பாத்துங்க மேடம் அப்படி என்ற மாதிரி நடிக்க. சரி நீ ஸ்டேஷன்ல ஏறு உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வராங்க. பயங்கர டென்ஷன்ல ஆல்ரெடி 3 பெண்கள் இறந்துட்டாங்களா, வெஸ்ட் சைட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அங்கே ஒரு பொண்ணு நாளைக்கு இறந்துட்டான்னா அவ்வளவு தான் எப்படி காப்பாத்துறதுன்னு அங்கே யோசிச்சுக்கிட்டே தூங்க. அப்ப ஹீரோயினோட இந்த வீட்டுக்கு கார்த்திக் நுழைற அந்த இடத்துல ஒரு கர்ச்சீஃபை எடுத்து வந்து நம்ம ஹீரோயினை மயக்கமடைய செய்யற. நம்ம ஹீரோயினை பார்த்தும் என்னை பார்த்தா நீ ஆண்மையற்றவனு சொன்னா யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அப்படி மயக்கமடைஞ்ச நிலையில ஹீரோயினை கெடுக்கவும் செய்யற. அது எல்லாத்தையும் தன்னோட செல்போன்ல வீடியோ எடுத்து வைக்கிறா. ஹீரோயின் அப்படியே முழிக்கவும் செய்யறாங்க. என்ன பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தோம், பாத்ரூம்ல கிடக்குறோம், என்ன உடம்பு வேற ரொம்ப டயர்டா இருக்கு, என்னாச்சு நமக்கு அப்படி என்ன அவங்களுக்கு அவங்க கெடுக்கப்பட்டதே தெரியாம தான் இருக்காங்க போல. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே கீழே வந்து பாக்குறாங்க. அப்பதான் டிவில ஒரு செய்தி ஓடிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க ஒரு வீடியோ கிடைச்சது. அந்த வீடியோல நம்ம ஊரோட ஏசி யார் மூலமாவோ கெடுக்கப்பட்ட வீடியோ தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்க்கே இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கு. இது உண்மையான வீடியோவா இல்ல ஃபேக்கான வீடியோ அப்படி என்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி வீட்டு வாசல்ல பிரஸ் மீடியான்னு சொல்லி குமிஞ்சு கிடக்கு. எல்லாரும் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர, ஆனா ஹீரோயினும் அவங்க வண்டியில வேகமா போறாங்க. அப்படி அவங்க வண்டியில போக அவங்களுக்கு அந்த இரவு நடந்த எல்லா சம்பவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும். ஒரு கட்டத்துல உண்மையாகவே அந்த மர்ம நபர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள உண்மையாலவே கெடுத்துட்டா அப்படி என்ற மாதிரி அப்பதான் அவங்க உணர்றாங்க. பாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க தலையில
தலையில கைய வச்சுக்கிட்டு அழுகு. ஆனா இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கார்த்திக் தான் அந்த மர்ம நபர். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயம் எல்லாம் தெரியாதுங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கிற கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தையும் எழுதி கொடுக்க கமிஷனருமே அது ஃபேக் வீடியோ தானேமா, எதுக்கு இதுக்காக எல்லாம் பதவி விட்டு விலகுற அப்படின்ற மாதிரி அவங்களுமே இது ஒரிஜினலான வீடியோ, என்ன இதுக்கப்புறம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. எந்த வீட்டுல அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமோ அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. அவங்களே இப்ப அருவருப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்ப அவங்க எந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த பெட்டை தீ வச்சு கொளுத்துறாங்க. அந்த வீடே தீ பத்தி எரியிற மாதிரி. வெளியே அந்த பிரஸ் மீடியாக்காரங்க எல்லாம் உள்ளே அந்த எஸ்சிபி இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்ற நியூஸ்லன்னு சொல்ல இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எங்க போனாங்க என்ன நாங்க அப்படின்னு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. ஹீரோயின் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்து ஹைதராபாத்ல செட்டில் ஆகி இருப்பாங்க. அப்படி அவங்க ஹைதராபாத்ல இருக்கிற சமயத்துல தான் விசாகப்பட்டினத்துல இருந்த போது எந்த பேட்டர்ன்ல அந்த சம்பவம் நடந்ததோ அதே சம்பவம் அதே பேட்டர்ன்ல இப்ப ஹைதராபாத்ல நடக்கிறதையும் கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் அதெல்லாம் சீக்ரெட்டான முறையில அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா ஸ்டோரியையும் அங்க இருக்கிற அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல அவங்களுமே நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேஸ் ரிலேட்டா என்ன உதவி வேணும் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த கேஸை விசாரிக்க முழு சுதந்திரத்தையும் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க பழைய கேஸ் ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்க அப்பதான் சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் இப்ப எந்த பேட்டர்ன்ல இந்த பெண்கள் இறந்தாங்க அதே பேட்டர்ன்ல இறந்து கிடக்கிறதே அவங்க பாக்குறாங்க. இப்ப அந்த கேஸை விசாரிச்ச ஒரு போலீஸ்காரரையும் வந்து ஹீரோயினும் மீட் பண்ண அந்த போலீஸ்காரருமே ரிட்டையர் ஆயிட்டாரு போல. இப்ப அவருமே அந்த நடுங்க வைக்கிற பிளாஷ்பேக்கை சொல்றாரு. கரெக்டா ஒரு 20 வருஷம் இருக்குமா, நான் சின்னமால் பட்டி அப்படி என்ற ஒரு கிராமத்துல தான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண, ஐயா என் கணவர் ஊர்ல இல்லாத சமயத்துல என் கூட வேலை பாக்குறவர் என்கிட்ட தப்பா நடந்து என்ன கெடுக்க செஞ்சுட்டா. என்னன்னு மட்டும் இல்லையா, எங்க கிராமத்துல இருக்கிற பல பெண்கள் இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கியா, எல்லாமே அவங்க கணவர் வீட்டுல இல்லாத சமயத்துல தான் நடந்திருக்கு. ஆனா வெளியே சொன்னா மானம் போயிடும், என் கணவரை எங்களை விரட்டி விட்டுடுவாருன்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த நபரை ஒண்ணுமே பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு அந்த நபரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த நபர் யாருன்னு தெரியுதா, ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயினை பார்த்து ஒரு தாத்தா ஓடி இருப்பாருல, அவரு தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலை பார்த்திருப்பாரு. இப்ப இந்த காரியத்தை சொல்லி முடிச்சிட்டு அந்த பெண்மணி அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் உங்ககிட்ட தைரியமா இந்த விஷயத்த சொல்லிருக்கேன், நாளைக்கு இந்த மாதிரி எந்த சம்பவமும் எந்த பெண்களும் ஃபேஸ் பண்ண கூடாது, அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தேங்காய் மண்டிக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இந்த காரியத்தை எல்லாம் பண்றவனை பிடிக்கலான்னு பார்க்க, ஆனா அவரோ 3 நாளைக்கு வேலைக்கு வராத மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த நபரோட வீடு எங்கன்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கும் போறாரு. ஆனா அந்த வீட்டிலேயும் அந்த நபர் இல்லங்க, அவருடைய பையன் மட்டும் தான் இருக்கு. பையன் பாக்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கு. அவன் அங்க நிறைய பொம்மை எல்லாம் வச்சு அந்த பொம்மைகளுடைய தலையெல்லாம் எடுத்து அந்த பொம்மைகளுக்கு அணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. பையனோட பேர் தான் கார்த்திக். அவன் தான் இப்ப சைக்கோவா இருந்து இந்த காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா ஒரு சைக்கோ எப்படி உருவாகுறான்னு காட்டுறாங்க. அவங்கிட்ட இன்ஸ்பெக்டர் எங்கடா உன்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா எங்க போனாருன்னு எனக்கு தெரியல, ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ல தான் கார்த்திகோட அப்பாவை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. மோட்டார் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு கார்த்திகோட அப்பாவை இன்ஸ்பெக்டர் வெளின்னு வெளுக்கிறாரு. மேல ஆபீஷியலா எந்த பொண்ணுமே கம்ப்ளைண்ட் பண்ணல, இன்னொரு வாட்டி இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அப்பாவை அங்கேயே அடிச்சு போடல. கார்த்திக் இருக்கான்ல சின்ன பையன், அவன் ஒரு டேங்க்ல இருந்து ஒளிச்சுக்கிட்டு இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் பயங்கரமான கோபம் வருது. அதே சமயத்துல கார்த்திகோட அப்பா இதுக்கு பழி வாங்கலான்னு நினைக்கிறாரு. அப்படியான ஒரு டைம்ல தான் இந்த இன்ஸ்பெக்டரோட மனைவியை இந்த இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடியே கட்டி வச்சுட்டு இந்த இன்ஸ்பெக்டரை ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு அங்க அவருடைய மனைவியோட கதையை தீர்த்து கட்டுறாரு. பழி வாங்குற விதமா அந்த இன்ஸ்பெக்டரும் அந்த கார்த்திகோட அப்பாவை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. கஃப வச்சு அவரோட கையம் ஒரு இரும்புல கட்டி வச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கும் கார்த்திக் வந்து அவங்க அப்பாவோட கை எடுத்துட்டு அவங்க அப்பாவோட சேர்ந்து தப்பிச்சிருக்காரு. இதனால தாங்க அந்த தாடி வச்ச தாத்தாக்கு இப்ப கையில்லாத மாதிரி காமிப்பாங்க. இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் இந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சுட்டு இப்ப இந்த டவுன்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்ன அந்த ரிட்டையர்ட் ஆன இன்ஸ்பெக்டர் நானும் 20 வருஷமா அவங்கள பழி வாங்கலான்னு தான் காத்திருக்கேன். ஆனா அவங்க இருக்காங்களா என்னாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க டவுனுக்கு வந்து இதை விட மோசமான வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இதுவரைக்கும் எல்லா சம்பவத்தையும் பண்றது ஒருத்தர்ன்னு நினைச்சோம். ஆனா இப்பதான் அது 2 பேருன்னு தெரியுது. அதாவது அப்பா அந்த பெண்களை கடத்துறான், பையன் அந்த பெண்களை போட்டு தள்ளுறான். எப்படின்னா தடுத்து நிப்பாட்டி ஆகணும்னு சொல்லத்தான் அதே ஹைதராபாத் நகரத்துல 3வது ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது 3வதா இன்னொரு பெண்ணையும் அப்பாவும் பையனும் சேர்ந்து போட்டு தள்ளுறாங்க. இதுல ஹீரோயினுக்கு ஒரு சம்பவம் புரியுது. சவுத் நார்த் ஈஸ்ட் இதுல 3 திசையில இருக்கிற இளம் பெண்களை சூஸ் பண்ணி அவன் போட்டு தள்ளிட்டான். இன்னும் ஒரு திசை மட்டும் தான் இருக்கு, அங்க இருக்கிற பெண்ணையும் அவன் போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் தலைமறைவு ஆகிடும்.
போயிடுவான். எப்படி விசாகப்பட்டினத்துல இருந்து ஹைதராபாத்க்கு வந்தானோ அப்படி வேற ஒரு ஊருக்கு போயிடுவான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். அதனால இப்ப அந்த வெஸ்ட் சைட்ல இருக்கிற எல்லா பெண்களையும் பாதுகாப்பா வைக்கணும். ஒரு நாள் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கிட்டா போதும் அப்படி ஒரு பிளான போடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற ஒரு ஹாஸ்டல் வார்டனும் அங்க இருக்கிற எல்லா இளம் பெண்களையும் அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு வர சொல்ல இந்த ஒரு ராத்திரி மட்டும் நம்ம ஒரே இடத்துல இருந்து எல்லாரும் சேஃபா இருப்போம். அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து நம்மவே காப்பாத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப எல்லா பெண்களுமே அந்த வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஹாஸ்டலுக்கு வந்து பதுங்க செய்யறாங்க. அதே வேளையில இந்த தாத்தாவும் என்னடா இன்னைக்குன்னு பார்த்து இந்த திசையில ஒரு இளம் பெண்ணுமே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கூட ஒரு இளம் பெண் தான். அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்கள போட்டு தள்ளலான்னு மாதிரி அந்த தாத்தா போறாரு. அப்படி ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கதையை முடிக்கலான்னு வர, ஆனா அந்த இடத்துக்கு அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் வராங்க. அங்கே ஒரு சண்டை நடக்குதுங்க. இந்த ரெண்டு பெண்களும் சேர்ந்து தாத்தாவை பிடிக்கலான்னு அதுக்குள்ள அந்த தாத்தா தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா ஹீரோயினும் விடாம துரத்துக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல தாத்தாவையும் பிடிக்க செய்யறாங்க. அப்படி பிடிச்சு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்க. உன்னுடைய பையன் எங்கே, அவன் தானே எல்லா காரியமும் பண்ணிக்கிட்டு இருக்கான், பையன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க என்னாலே சரியா புரிஞ்சுக்க முடியாது. அவன் சின்ன வயசுல இருக்கும் போது இன்ஸ்பெக்டரோட மனைவியே போட்டு தள்ளிட்டு அவன் போட்டு தள்ளினானா, நீ அப்ப போட்டு தள்ளலையா? இல்ல நான் பண்ணல. அப்படி இருந்தவன் தான் இப்ப பல பெண்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இன்னைக்கு வெஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கையை முடிக்காம விட மாட்டா அப்படின்ற மாதிரி அவர் சிரிக்க போலீஸ்காரங்களும் தூங்காம கொல்லாம ரோட்டா தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இளம் பெண்கள் எல்லாமே சேர்ந்து அந்த ஹாஸ்டல்ல ஒண்ணு கூடி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் அதே கூட்டத்துல ஒரு பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த சைக்கோ கார்த்திக்கும் நிக்கிறாங்க. வெஸ்ட் சைட்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஹாஸ்டலுக்கு வர சொல்லி இருப்பாங்களே, இந்த கார்த்திக்கும் லேடி வேஷம் போட்டு வந்துட்டார் போல. ஆஹா, இத்தனை பெண்கள் இருக்கிறாங்களே, இதுல யாரை போட்டு தள்ளுறது அப்படின்றது அவருடைய கேள்வியா இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு பொண்ணு கொஞ்சம் மைக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நாம பாடம் புகட்டணும், அவனுங்களுக்கு எல்லாம் செருப்பால தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி செருப்பை கழட்டி காமிக்க, அப்பதான் இந்த பொண்ணை தான் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் முடிவு பண்றாரு. இப்ப அந்த பொண்ணு மேல வந்து அவங்க ரூம்ல போன் பேசிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு இந்த கார்த்திக் வராரு. சுத்தியல வச்சு அந்த பொண்ணை தாக்குறாரு. செருப்பை காமிக்கிறியா, செருப்பை எந்திரு, என் பேர் கார்த்திகா இல்ல கார்த்திக் அப்படின்னு அங்க சொல்ல அந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆவா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே அவங்க வராங்க. என்ன இதுல ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேட மொட்டை மாடியில ஏதோ அவங்க சத்தம் வரத கவனிக்க மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா அங்க அந்த சைக்கோ இருக்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணை எதுனா பண்றதுக்குள்ள இந்த லேடி இன்ஸ்பெக்டர் காப்பாத்தலான்னு வந்தா அந்த லேடி இன்ஸ்பெக்டர் அந்த சைக்கோ போட்டு தள்ளலான்னு வர அந்த ரெண்டு பெண்களையும் நம்ம ஹீரோயின் வந்து தான் அங்க காப்பாத்துறாங்க. ஆனாலும் இந்த ரெண்டு பெண்களோட கதையுமே அந்த கார்த்திக் முடிச்சிட்டு அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சு போக அப்பதான் ஹீரோயின் மறுபடியும் அந்த தாத்தாவை கடத்தி வச்சிருப்பார்ல அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த தாத்தாவோட போனுக்கு அவங்க பையன் கார்த்திக் நான் தப்பிச்சுட்டேன், நீ எங்கேயா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் போனை எடுத்து உங்க அப்பா என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு, உங்க அப்பா உனக்கு வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இப்ப அந்த சைக்கோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் சொல்ற இடத்துக்கு வர அந்த இடத்துல ஹீரோயினும் தனிமையில இருக்கு. அப்பதான் அந்த கார்த்திகோட முகத்தையும் ஹீரோயின் பாக்குறாங்க. பாவி நீயாடா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை தான் காப்பாத்தினேன்னு சொல்லி ஸ்டேஷன்ல வந்து அப்பாவி மாதிரி இருந்தியேடா, நீ இந்த எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவும் கோவப்பட அப்ப அந்த சைக்கோமே இதே தாண்டியும் ஒரு வேலையை பார்த்திருக்கு, உனக்கு எடுத்தவனே நான் தான் அப்படின்ற மாதிரின்னு சொல்ல இதுல இன்னும் ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. அந்த இடத்துல ஹீரோயின் செல்போன்ல ஒரு வீடியோ காட்டுறாங்க. அதுல இந்த சைக்கோவோட அப்பாவை அவங்க போட்டு தள்ளுறாங்க போல. இப்ப அந்த சைக்கோக்கும் அந்த இடத்துல கோவம் வர அப்படி அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்குதுங்க. அதோட முடிவுல எத்தனை நாட்களா இந்த சைக்கோ பெண்களுக்கு என்ன பண்ணாலும் அதே அந்த சைக்கோக்கும் பண்ணி இப்ப அந்த சைக்கோவோட கதையை ஹீரோயின் முடிக்கிறாங்க. அதோட இந்த படத்தோட ஸ்டோரியும் முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.